முதல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஸ்ரீரங்கத்தின் மகிமை. வந்தவாசி வைஷ்ணவ மாநாட்டில் ஸ்ரீமான் தென் திருப்பேரை திரு அரவிந்தலாற்றனன் சுவாமிகள் கூறியதில் சில தகவல்கள். பிரம்மா வழிபட்டு வந்த நாராயணன் இச்சுவாகு வம்சத்தில் வந்த மன்னருக்கு கொடுத்து ஸ்ரீராமரும் அதை பூஜித்தார். ராமர் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷ்ணருக்கு அந்த பெருமாளை கொடுக்கவே பெருமாளை எழுந்தருளும் போது காவிரி கரை வரும்போது பிரம்ம உற்சவம் கண்டருள பண்ணினார். மறுபடியும் இலங்கை எடுத்து செல்ல முயலும்போது ஸ்ரீ ரங்கநாதர் காவேரி கரையில் படுத்து கொள்ள கொள்ளிடமும் மாலையாக வர அந்த அழகில் ஈடுபட்டு ஸ்ரீ ரங்கநாதனை பெரிய பெருமாளாக சயனித்து கொண்டார். விபீஷ்ணர் பெரிய பெருமாளை தன்னுடன் வர வேண்டிட நீ இருக்கும் இலங்கை நோக்கி என் பார்வையும் ஆசியும் இருக்கும் என பெருமாள் கூற விபீஷ்ணன் தன் நாட்டிற்கு சென்றார். 2. காவேரியை சுற்றி 8 உபநதிகள் வந்து சேர்கின்றன. ஒவ்வொரு உற்சவத்திலும் அதன் கரையோரம் சென்று தீர்த்தவாரி கண்டறிகிறார் நம்பெருமாள். 3. மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடம் சென்று பகவத்கீதையின் செம்மை பொருட்களை விளக்கி கூறினார். ராஜாவான ஆளந்தார் தாங்களுக்கு என்ன சம்பாவனம் என்று கேட்க, நான் தருகிறேன், தாங்கள் பாட்டனார் அருளிய பெரிய நிதி என்று அவரை அழைத்து கொண்டு திருவரங்கம் வந்து பெரிய பெருமாளை காண்பித்தார். அவர் அழகில் ஈடுபட்டு பக்தி பெருவெல்லாம் மனதில் ஏற்பட ராஜ்யத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டு நம் வைஷ்ணவ உலகில் ஒரு மாணிக்கமாக திகழ்ந்தார். 4. ராமானுஜரை தனக்கு பின்னால் வைஷ்ணவத்தை வளர்க்க முதல்வன் என்று தீர்மானித்தது. ராமானுஜரை நிர்வாகம் மேற்கொள்ள பெரிய நம்பிகளை அனுப்பி வைத்தார் திருவரங்கத்தில் இருந்து. 5. 10 ஆழ்வார்கள் பாடிய திருவரங்கம் ஒரு பூலோக வைகுண்டம். மேல் உலகத்தில் வைகுண்டம் விரஜா நதி, பூமியில் திருவரங்கம் காவேரி நதி. 6. பிள்ளை உறங்காவள்ளி தாசர் என்பவரை ராமானுஜர் பெரிய பெருமாளிடம் அழைத்து சென்று திருப்பானாழ்வார்க்கு காட்டிய செவ்வரி ஓடிய அகன்ற கண்களை காட்டுமாறு காட்டி அதில் ஈடுபட்டு தாசர் பெருமாளின் பாகவத கைங்கரியத்தில் ஈடுபட்டார் என்கிறது குரு பரம்பரை. பெருமாளை செவித்துவிட்டு வரலாம் என்று வருடம் முழுவதும் ஒவ்வொரு உற்சவம் உள்ளது பார்த்துவிட்டு செல்லும் என்று நமக்கு தோன்ற செய்வதும் பெருமாளாம். பங்குனி உத்திர திருவிழாவில் தாயாரும் பெருமாளும் சேர்த்தி நடக்கும்போது ராமானுஜர் கத்தியம் வாசிக்க போது பெருமாள் என்ன வேண்டும் என்று கேட்க ராமானுஜர் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மோட்ச பிராப்தி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். ராமானுஜர், கூரத்தாழ்வார், எம்பார், முதலியாண்டான் மற்றும் ஆச்சாரியர்கள் பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவிதிப்பிள்ளை, மணவாள மாமுனிகள் வாழ்ந்து திருவரங்கம் ஒரு பார்க்கடலாக பள்ளி துயிலும் ரங்கனை வைகுண்டமாக நாம் நினைத்து வழிபடுகிறோம். நம்பெருமாள் புறப்பாடு கண்டொருளும் கூட்டத்தை விட நம்பில்லை என்ற ஆச்சாரியன் கூறும் ராமாயணத்தை கேட்கும் கூட்டம்தான் அதிகமாக இருக்குமான் திருவரங்கத்தில். நம்பெருமாளே அதை கேட்க அச்சாப ரூபமாக வருவதை கண்ட திருவிளக்கு ஆச்சான் என்பவர் கலிகாலத்தில் நடக்காது, போய் பள்ளி கொள்ளும் என்று கூறியதால் பெருமாளும் போய் சயனித்து கொண்டாராம். மணவாள மாமுனிகள் ஒரு வருட காலம் காலட்சாமம் கேட்ட நம்பெருமாள் ஒரு சிறுவன் வடிவில் அவர் மடியில் வந்து அமர்ந்து ஒரு தனியன் சீசைலோ சதயாபாத்திரம் என்று கொடுத்து மகிழ்ந்தாராம். ஆண்டாள் பெரியாழ்வாரிடம் நான் கண்ணனையே மணப்பேன் என்று கூற அவர் 106 திவ்ய தேச பெருமாகளை விரிவாக விளக்கி கூறி யாரை மணப்பதாக கேட்கவே திருவரங்கத்து நம்பெருமாள் என்று கூற பெரியாழ்வார் அழைத்து போக நம்பெருமாளோட 2 கலந்தது திருவரங்க தலந்தானே. திருவரங்கத்தின் மகிமைகளை ஒரு புத்தகம் 550 பக்கங்களாக 11 பதிப்புகள் உள்ளன என்றும் மகத்துவத்தை கூறி முடித்தார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.